ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்சன்டா சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அப்படியே போமைக்கோட லைஃப் ரொட்டீன் தான் காட்டுறாங்க. அவன் இன்னுமே கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் 2 வாரம் கிட்டத்தட்ட ஆச்சு. அவனால் இன்னுமே அந்த மியூசிக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அவன் சன் கூட போராடிட்டு தான் இருக்கான். அப்படி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோலார் எழுந்து வந்து கேட்குறான், என்ன நீ ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கேன்ட்டு. அப்போ போமைக்குமே ஆமாம், சன்னை எப்படியாச்சும் நான் தூங்க வைக்கணும்லன்னு சொல்ல, அப்போ சோலார் கேட்குறான், என் சன் ஒன்றும் குறும் பண்ணுறது இல்லையா, அவன் நல்ல பையனாக தானே இருக்கான்ட்டு. ஆனால் போமைக்கும் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து காட்டுறான். இங்கே பார்த்தியா, சன் வந்து என்னோடய ஒயிட் சட்டை மற்ற சட்டையோடு போட்டு துவைச்சி இப்படி சாயமாக்கி வச்சுட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் வேலைலாம் பண்ண பார்க்குறான், நல்லது தான். பட் அவன் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே எனக்கு அது பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்ல, அப்போ சோலார் கேட்குறான், ஓ சன் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் உனக்கு நல்லதுங்கிறான்ட்டு. அதுக்கு போமைக்கும் ஆமான்னு சொல்ல, உடனே சோலார் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டான் வீட்டை விட்டு. அப்போ தான் போமைக்கு அங்கே இருக்க அந்த டே டு டூ கேலண்டர் போட்டிருப்பாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன்னோட நாள். ஸோ இப்போ எழுந்து வந்தது சன்னு தான். அது தெரியாமல் இவன் சன்னை பற்றியே இதாக பேசிட்டான்ல, சன் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அதனால தான் சன் கோச்சிட்டு போயிட்டான். இவன் பயந்து ஓடுறான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் போகிறான். ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஸ்டேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பிரின்சிபல் கட்டியும் ஜி கட்டி கேட்குறான், சன் இங்கே வந்தானான்ட்டு. ஆக்சுவலாக போய் விசாரிச்சிருக்கான் போமைக்கு. அங்கே டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனை ஸ்கூல்கிட்ட தான் இறக்கி விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் போமைக்கு இங்கே வந்து விசாரிச்சுட்ருக்கான். அப்போ இங்கேயுமே சன் வரலையா, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சன் இப்போ வரைக்கும் இங்கே எங்கேயும் காணோம். அப்போனா ஒரு வேளை பக்கத்தில் இருக்க ஏதாவது பசங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு இவங்க தோணுது. அதனால் யாருன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சன் உண்மையாலே எல்சா வீட்டுக்கு தான் போயிருக்கான் போல். அங்கே எல்சா, அந்த இன்னி 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அரோரா, அவங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. சன் போய் அவங்க கிட்ட புலம்ப அந்த பொண்ணுங்க பேசுது, இந்த ஆம்பளைங்களே ஏன் இப்படி இருக்காங்களோ தெரில, அவங்களெல்லாம் நம்பவே கூடாதுன்ட்டு அதுங்க என்னமோ பெரிய பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருக்க. அந்த எல்சாவோட அப்பாவும் அங்கே தான் இருக்காரு. அவர் பார்க்குறாரு நம்ம பிள்ளையே அப்படி பேசுதுன்ட்டு. அப்போ கரெக்டாக எல்சாக்கும் அப்புறம் இன்னொரு பொண்ணுக்குமே கால் வருது. யாருன்னா ஜியும் போமைக்கு தான் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. அப்போ இதுங்க வழக்கம் போல் அதுங்க சிப் பண்ணும்ல, அந்த வேலையை ஆரம்பிச்சிருதுங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்றாங்க ஆகும்ன்ட்டு. அப்போ அரோரா தான், இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் சன் இங்கே இருக்கானான்னு தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்றாங்க. இப்போ அட்டன் பண்ணிங்கன்னா சன் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும்னு சொல்ல அவங்க கால் எடுக்கலை. அப்புறம் இவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ இந்த குழந்தைங்க என்ன பேசுதுன்னா, இந்த மாதிரி சமயத்தில் யாரை நம்ம தேடி போகலாம், அம்மாவை தேடி போகலாம். அப்போ சன்னை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சன் எங்கே போயிருப்பானா அவங்க பதட்டத்தில் இருக்காங்கல்ல. அப்போ தான் பிரின்சிபல் காட்டுறாங்க, இங்கே பாருங்கன்ட்டு. என்னென்னா அந்த எல்சா போல் லைவ் போட்டிருக்கு. லைவ் போட்டு சொல்லிகிட்டு இருக்கு, இப்படி சன்னை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட போகிறோம். இதுக்கு உறுதுணையாக இருக்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே நன்றி. இந்த உலகத்தில் ஒரு ஆம்பளையாச்சும் நல்லவங்களா இருக்கான்ட்டு எங்கள் அப்பா காட்டிட்டாருன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அரோரா கேட்குறா, ஏண்டி இது சீக்ரெட் என்னன்னு சொன்னேன்ட்டு. அப்போ தான் எல்சா, ஆமாம்மா இதை நான் மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ லைவை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை லைவை கட் பண்ணிடுச்சு. ஸோ இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, இப்போ சன்னை வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் விட போகிறாங்கன்ட்டு. சரி அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடலான்னு நினச்சிட்டு போமை கிட்ட அட்ரஸ் கேட்டால் அவனுக்கு சன்னோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதான். அப்போ ஜி கேட்குறான், ஏண்டா உங்கள் அத்தை வீடு எங்கே இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா, நீ அவங்களோட மருமகன் தானன்ட்டு. அப்போ இவனுமே ஆமாம் நான் மருமகன் தான் சொல்லிகிட்டு இருக்க. பிரின்சிபல் சொல்கிறாங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்கடா, என்கிட்ட சோலாரோட டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம போய்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ இவங்க சோலாரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் போமைக்கோட அத்தை அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க வந்தது கவனிக்கவே இல்லை. இவங்களும் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கேட்கவே இல்லைன்ட்டு இவங்களே கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் அவங்க அத்தை முன்னாடி நிற்க அவங்க பயந்துடுறாங்க, எப்போ வந்தீங்க சோலார் வள்ளியான்ட்டு. அப்போ இவன் நடந்ததெல்லாம் சொல்ல, என்னது சன் இங்கே வரானான்ட்டு அவங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ கரெக்டாக சன்னை வந்து எல்சாவோட அப்பா வந்து ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் சன் திரும்பி பார்க்கும்போது இவங்களா இருக்காங்கல்ல. போமைக்கும் சன்னுன்னு கத்த சன் உடனே அங்கேருந்து ஓடுறான். அதுக்கப்புறம் போமைக்கு எப்படியோ போய் பிடிச்சிட்றான். அப்போ சன் கத்துறான், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்னை பார்த்து உங்களுக்கு டயர்ட் ஆகலைன்னு சொல்ல போமைக்கு உடனே சன்னை ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் காலையில் பேசினதெல்லாம் தப்பு தான், எனக்கு உண்மையாலும் உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் தோணுதுன்னு சொல்ல அப்போ சன் கேட்குறான், அப்போ என்னை பார்த்து உங்களுக்கு இனிமேல் டயர்ட்லாம் ஆகாதான்ட்டு. அப்போ போமைக்கும் இல்லைங்கிறான். அப்போனா நான் உங்கள் பெட்டு மேலே ஏறி குதின்னு குதிக்கலாமான்னு கேட்க போமைக்கு ஓகேங்கிறான். அப்போனா டாய்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்படியே பரப்பி விட்டலாமான்னு கேட்க அது முடியாதுன்னு மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக பேசிடுறான்.
அப்போ இவனும் லைட்டாக சல்கியாக பூமிக்கு சொல்கிறான், இங்கே பாரு, நீ இவ்வளோ தூரம் உங்கள் அம்மா தேடி வந்திருக்கின்னா அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது. சரிவா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட சன் சொல்கிறான், நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. இதுதான் எங்கள் அம்மா வீடுங்கிறான். பூமிக்கு ஒன்றும் புரியல. இவன் ஆக்சுவலாக ஓடி வந்து ஒரு இடத்துல நின்றுப்பான். அந்த வீடு தான் அவங்க அம்மா வீடுங்கிறான். அப்போ சன்னோட அம்மாவும் அங்கே வர இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவே பார்த்து, டீச்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்கலாம் கேட்க அவங்களுமே நல்லா இருக்கேன் சன்னுன்னு சொல்கிறாங்க. அப்போ சன் அவங்கள பார்த்து, இங்கே என்ன அம்மா வீட்டில் இல்லை போல், அம்மா வெளியே போயிட்டாங்களான்னு கேட்க இவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. பூமிக்குமே கேட்குறான், அம்மா இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் சன் தூங்கினதுக்கப்புறம் தான் இவங்க பேசுகிறாங்க. பூமிக்கு திட்டுறான், நாங்கள்லாம் சோலாரோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லன்ட்டு. அப்போ அவங்களுமே, நான் சொல்லாததுக்கு ரீசன் இருக்குது, நான் சோலாருக்காக தான் எதுவும் சொல்லங்கிறாங்க. அப்போ பிரின்சிபலும் ஜியை கேட்குறாங்க, அப்போ சன் வந்து உண்மையாலே யார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவங்க உண்மையை சொல்கிறாங்க. ஒரு ட்ராயிங் புக் எடுத்து பூமிக்கோட கையில் கொடுக்குறாங்க. அதோட நான் சன்னோட அம்மா இல்லைங்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அப்புறம் தான் இவங்க உண்மையே சொல்கிறாங்க. என்னென்னா சன் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்கள்ல, சன்னோட ஸ்கூல் டீச்சர் தான் இவங்க. அப்போ ஒரு டைம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட சன் கிளாஸில் இல்லை. அப்புறம் எட்டி பார்த்தா வெளியே ஒரு பையன் கூட அவனோட பேக்கை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ கூட ஒரு டீச்சர் வந்து சன்னை திட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் எல்லா டீச்சருமே சன்னை வந்து ஒரு தொல்லை பண்ணுற பையனாக தான் பார்ப்பாங்க. அவன் வந்து ஒரு செவுத்தில் கூட இப்போ அந்த வாட்டர் கேன்ஸ்லாம் தூக்கி தூக்கி போட்டு அவன் கோவத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே ஏதோ கஷ்டம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்போ இந்த டீச்சர் போய் பேசுகிறாங்க, எனக்கு தான் இந்த செவரை வந்து அழகுப்படுத்த சொல்லி வேலை கொடுத்துருக்காங்க, ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆர்ட் டீச்சர். ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கலர் பலூன்ஸ்லாம் இருக்கும்ல, பலூனுக்குள்ளே கலர் வாட்டர்லாம் நிரப்பி ஸோ அந்த மாதிரி கொடுத்து இதை அதில் அடிக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்போ சன்னுமே அடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அது அவங்களுக்கே ஃபன்னாக இருக்குது. அப்போ அந்த டீச்சருமே சன்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இது எவ்வளோ ஃபன்னாக இருக்குது, சும்மா பாட்டில்லாம் எரியருக்கு இந்த மாதிரி எரிஞ்சால் ரொம்ப நல்லா தானே இருக்கும். ஸோ உனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி தூக்கி எறியணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸை தூக்கி போடு, ரொம்பவே நல்லாயிருக்கும், என்ன ஃபன்னாக இருக்கான்ட்டு அவங்க ஜாலியாக பேச சன்னுமே சிரிச்சிட்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே இவங்க ஆக்சுவலாக பக்கத்து வீடு தான். இப்போ அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருந்திருக்காங்க. சன் வந்து இப்போ சன் ஓடி வந்து ஒரு இடத்துல இருந்தான்ல அங்கே இருந்திருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சன்கிட்ட வந்து ஒரு ட்ராயிங் புக் கொடுத்துருக்காங்க. உனக்கு எப்போதெல்லாம் இதில் ஸ்கெட்ச் பண்ணணும்னு தோணுதோ நீ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த வீட்டு முன்னாடி தான் இவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் இந்த வீட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினேன், இதனோட டான்ஸ் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட சன்னோட புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பயங்கரமாக கிறுக்கி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தால் போட்டு கிறுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி சன் பண்ணி வச்சுருக்கான். அப்போ தான் அந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னே இவங்களுக்கு ரொம்ப புரியுது. அப்போ ஜியும் பிரின்சிபலை கேட்குறாங்க, அப்போனா சன் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது அவனுக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சான்னு. ஏன்னா சோலார் சொல்லியிருப்பான்ல அவனுக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் மறந்துடுச்சுன்னு. ஸோ சோலாரை பொறுத்த வரைக்குமே அவன் இவங்க தான் அம்மான்னு நினச்சிட்டு இருக்கான். பட் அது உண்மை இல்லை போல். ஸோ இப்போ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, அது இப்போதைக்கு நல்லதில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ சோலார் கரெக்டாக பின்னாடியே வந்துட்டான். என்ன உண்மைன்ட்டு இவங்கெல்லாம் ஷாக்காயிட்டாங்க. ஏன்னா சன் தூங்கிட்டான்ல, அப்போ திரும்ப எந்திரிச்சு வர்றது சோலாராக தானே இருக்கும். அப்போ வந்து இவங்களுமே சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. பட் சோலார் விடாமல் கேட்குறான், என்ன உண்மையை என்கிட்ட மறைக்கிறீங்க சொல்லுங்கன்ட்டு. அதை தெரிஞ்சுக்க இப்போ ரெடியாக இல்லை, நான் சொல்ல மாட்டேன்னு இவங்க சொல்ல அவன் சோலார் திட்டுறான், நீங்கள் என்ன டாக்டர் ஆனால் தெரிஞ்சுக்கிற முடியுமா முடியாதுன்ட்டு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு சொல்ல அவங்க அம்மா கத்துறாங்க, டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாங்கன்ட்டு. என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை போய் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் சோலார்கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறது நல்லதாக இருக்காது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஞாபக மறதி வந்ததே அவனை கிட்டத்தட்ட ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும் போல். ஸோ அவங்ககிட்ட இப்போதைக்கு உண்மையை சொன்னால் அது அவனுக்கு நல்லது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க அம்மா மறைச்சி வச்சுட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் இவங்க சொல்ல சோலார் சொல்கிறான், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, எனக்காக கவலைப்படுறீங்க, பட் எனக்கு ஏதோ எம்டியாக இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு சொல்ல அப்போ அவங்க சொல்கிறாங்க, சோலார் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ ரெடி ஆனதுக்கப்புறம் நானே உனக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்ல அவங்க இப்போ உறுதியாக சொல்லும் போது அவன் என்ன பண்ண முடியும். அவனே அந்த வீட்டை இப்போ லைட்டாக திறந்துருப்பாங்க, அதை அவங்க பூட்டி அந்த சாவி வந்து அவங்க அம்மாக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜியோட வயிற்றுலேருந்து சத்தம், என்னென்னா பசிக்குது போல் அவனுக்கு, சரி சரி உடனே போய் சமையல் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களும் ஓகேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சமைக்கணும்ல, ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் டீச்சருக்கும் அது பிரின்சிபலுக்கும் ஜிக்குமே ஒன்றுமே சமைக்க தெரில, அவங்க என்னமோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ
போமைக்கு வந்து சோலாரை பார்க்குறான். ஏதோ சோகமாக இருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் சோலார் கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்க. போமைக்கு போய் அவனை பின்னாடி இருந்தால் ஹக் பண்ணுறான். என்ன யோசிச்சுட்ருக்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்ட்டு. அப்போ சோலார் சொல்கிறான், இல்லை சின்ன வயசுலேருந்து அம்மா என்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம். ஒரு வேளை நான் சரியாகலைன்னா நான் உங்களுக்கு ஒரு தொல்லையாகவே இருந்துருவணுன்ட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, அப்போ போமைக்கு சொல்கிறான், நீ எதுக்கு கவலைப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன்லன்ட்டு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ டீச்சரும் பிரின்சிபலும் வெளியே வந்துடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்னால் ஹெல்ப்பே செய்ய முடியல, எங்களுக்கு இந்த வேலை மட்டும் செய்யவே வரமாட்டேதுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ சொல்கிறான், இங்கே பாருங்கள், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என் மைண்ட் இப்போ ரெடியாக இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல. பட் உண்மையை தெரிஞ்சுக்கு தான் சோலாரோட அம்மா விட மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க போமைக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். என்னென்னா இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜியு பிரின்சிபலும் நைஸாக பேச்சு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் சோலாரும் போமைக்கும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்களுமே என்னது சோலார் பொம்மைக்கு இங்கே தானே இருந்தாங்கன்னு கேட்க, அப்போ ஜியும் இவங்களும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தட்டுக்களவு போயிருப்பாங்கன்ட்டு அவங்க எப்போ இப்படி தான் சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ண போக இவங்க தடுத்துடுறாங்க. அதெல்லாம் வேணாமா, அவங்க 2 பேரும் அதெல்லாம் கழுவி வச்சுப்பாங்கன்ட்டு. அப்போ இவங்க அப்பயுமே நிற்காம போக ஸோ இவங்க பிரின்சிபலும் ஜியும் அந்த இடத்துல பாட்டு போட்டு விட்டுறாங்க. அந்த பாட்டு போட்டாதே இவங்களெல்லாம் ஆடாமல் இருக்க முடியாது. அவங்க வழக்கம் போல் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்க. ஜி சொல்கிறான், இங்கே பாருங்கம்மா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு எனக்கு டான்ஸ் தெரியணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களான்ட்டு அவங்களும் அதில் இன்வால்வ் ஆகி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் போமைக்கும் சோலாரும் சாவி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே எங்கே தேடுறதுன்னு தெரில. ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்திருக்காங்க. ஸோ இதுதான் சன்னோட அம்மா அப்பாவாக இருக்குமோட்டு இவங்களுக்கு தோணுது. அதோட ஒரு கேசட்டுமே இருக்குது. இன்னொரு பக்கம் சோலாரோட வீட்டில் காட்டினாங்கன்னா அப்போ இவங்க பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தாங்களா, அப்போ கரெக்டாக விளம்பரம் வந்துடுது. அப்போ இவங்க ஸ்டாப் ஆகும்போது இவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது, என்னது அவங்க இன்னுமா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அப்போ இவங்க ஏதோ சமாளிக்க பார்த்துட்ருக்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஆமாம் 2 பேர் ஏன் இப்படி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்கன்ட்டு. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் சோலாரை காட்டினாங்கன்னா அந்த சிடியை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு லேடி இந்த கார்ட்டூன் சாங்ஸ்லாம் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாடிட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டினாங்கன்னா சின்ன வயசு சன் இருப்பான்ல, அந்த லேடி கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு தான் அந்த சாங் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பொம்மையை வச்சு இவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அம்மா கிட்ட ஆசையாக போய் சொல்கிறான், அம்மா நான் லிட்டில் சோலார், அதாவது அந்த பொம்மை பேர் லிட்டில் சோலார், இந்த பையன் பேர் சன்னப்ப. ஸோ அம்மா நான் லிட்டில் சோலார் கூட விளையாட பழகிட்டேன்னு சொல்ல, அப்போ அவன் பண்ணி காட்டுறான். திடீர்னு அந்த பொம்மையை உடச்சிட்றான். அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்கிறேன், இது ஒரு பொம்மை இல்லை, ஏன் இப்படி பண்ணன்ட்டு. அவங்க சன்னை அடிக்கிற மாதிரி போக அப்போ அவங்க அப்பா வந்து தடுத்துடுறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கன்ட்டு. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. இவங்க அம்மாவும் அந்த சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து சன் பயங்கரமாக பயந்துட்டுருக்கான். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சோலாருக்கு ஞாபகம் வருது. அப்போ அவனுக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்க. போமைக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்கான். அப்போ சோலாரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ வரவங்க டீச்சர் தான், இருந்தாலும் நான் சோலாரோட அம்மானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்போ வந்தோன்னே இவங்க சோலார் போய் அவங்ககிட்ட பேசுகிறான், இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யார் சொல்லுங்கன்ட்டு. அவங்க அம்மாவை அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அதுதான் உங்கள் அம்மா அப்பான்ட்டு. ஆக்சுவலாக சோலாரோட அம்மா அட்சரா அவங்க வந்து ஒரு டிவி ஹோஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் என்னென்னா சோலார் பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஷோ வந்து யாருமே நடக்கவில்லை. ஸோ அவங்கள வந்து ஒரு கார்ட்டூன் இதுக்கு தூக்கி போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எது ரெக்கக்னைஸ்னே வரல. அவங்க ஷோவே நல்லா போகாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த டென்ஷனில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த மன உளைச்சலில் தான் அவங்க சண்டையுமே கூப்பிட்டு அப்படியே நடு ரோட்டில் நடந்து போயிருக்காங்க. ஏதாவது கார் மேலே விழலான்னு நினச்சி போயிருக்காங்க. பட் அப்படி அங்கே அது நடந்ததில்ல. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சன் வந்து உயிரோடு தான் இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது கூட டீச்சர் போய் அவனை பார்த்துருக்காங்க. அப்போ இவன் கேட்டிருக்கான், சன்னா யார்? என் பேர் சோலார் தான், ரொம்ப பிரைட்டாக இருக்குங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசியிருந்திருக்கான். இவங்களுக்கு புரியுது அவனுக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அவனை அம்மாவை வச்சு வளர்த்திருப்பாங்க போல். ஸோ இது அவங்க அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்க. சோலார் கேட்குறான், அப்போ எங்கள் அப்பா எங்கே போனாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எங்கே போனார்னே தெரில, அவர் காணாமல் போயிட்டார். பட் இவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இதை கேட்டு எல்லோரும் அழுதுட்ருக்க. சோலார் சொல்கிறான், ரொம்ப நன்றிம்மா இப்போ என்கிட்ட உண்மையை சொல்கிறக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கியிருக்க முடியாதுங்கிறான். ஏன்னா சோலார் வந்து எவ்வளோ ஹாப்பியான இருக்காள். சப்போஸ் இதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி இவங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும்
கண்டிப்பாக சோலாரால் இதை தாங்கியிருக்கவே முடியாது. அவன் சந்தோஷம் மொத்தமாக போயிருக்கும். இவ்வளோ பிரைட்டான ஆளாக சோலார் இருந்திருக்க மாட்டான். பட் இப்போ வந்து சோலார் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டான்ல, அதனால் அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்கள ஹக் பண்ணேன். அப்புறம் போமைக்கும் வந்து ஹக் பண்ணுறான். பிரின்சிபலும் ஜியும் வந்து ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் வந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ போமை கேட்குறான் என்ன ஆச்சுன்ட்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்தனால தான் அவங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோன்னு இருக்குன்னு சொல்ல, அப்போ போமைக்கு ஒரே வார்த்தை தான் கேட்குறான், உன் இடத்துல நான் இருந்தா என்கிட்ட நீ என்ன சொல்லியிருப்பேன்ட்டு. சோலார் சொல்கிறான், நான் உன் தலையை கோதி விட்டு உன்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள்லாம் நடக்கலாம், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், அது நடக்கணும்னு நடக்குது, அவ்வளோதான் சொல்லியிருப்பேன்னு சொல்ல, பொம்மைக்கு அதே மாதிரி பண்ணுறான். அவன் சோலாரோட தலையை கோதி விட்டு நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறான், சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நல்லதோ கெட்டதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்குன்னு சொல்ல சோலார் சிரிக்கிறான், நீ என்னை அப்படியே காப்பி பண்ணிட்டீலன்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவன் தூங்குறான். வெளியே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஜியும் அந்த கார்ட்டூன் சாங்கை தான் போட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ போமைக்கு அங்கே வரும்போது அவனுக்கு திடீர்னு என்னமோ தோணுது, அந்த சாங்கை மறுபடியும் போட்டு பார்க்குறான். அப்போ ஜியுமே கேட்குறான், என்னாச்சுடா உனக்கு, ஏன் கேட்டு பார்க்குறேன்ட்டு. அப்போ தான் சோலார் சொல்கிறான், நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. இவன் ஸ்கூல் டைமில் வாசித்த மியூசிக்கு தான் அன்றைக்கி சன் தூங்கியிருப்பான், அதுக்கப்புறம் சோலார் எழுந்திரிச்சிருப்பான், அந்த மியூசிக்கும் இதுவும் ஒன்று தான். அது எப்படிறான்னு பிரின்சிபல் கேட்க இவன் சொல்கிறான், ஒருவேளை போமைக்கும் அப்போ சின்ன பையன் தானே, அவன் சின்ன பையனாக இருக்கும்போது சாங் கேட்டிருக்கலாம். ஸோ ஒரு ஹை ஸ்கூல் டைம் வரும்போது அவனுக்கு அந்த மியூசிக் வந்து ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு அவன் ஓனாக லிரிக்ஸ் எழுதி மேபி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்ட்டு. இப்போ தான் போமிக் சொல்ல இவங்களுக்கு லாஜிக் கரெக்டாக தான் படுது. அதுக்கப்புறம் அந்த சாங் உட்காந்து அப்பயே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பிரின்சிபலும் கேட்குறாங்க, நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்க, நான் என்ன வேலை பார்க்குறதுன்னு, நீங்களா இந்த டாலை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை உடச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து பிரின்சிபல் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா டீச்சரும் அப்போ சன்னா தானே சோலார் எழுந்திரிச்சிருப்பான், சன்னும் வந்து அந்த பழையபடி வாட்டர் கலர்ஸ்லாம் அடித்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ சன் கேட்குறான், ஆமாம் அங்கிள் ஆண்டியெல்லாம் காணோம், அவங்க மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களான்ட்டு. அவன் வந்து ஒரு மாதிரி குழந்தை தானே, அழகாக க்யூட்டாக கேட்குறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பாரிசன் உன்னை விட்டு யாருமே விட்டுட்டு போகல, வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ மேலே வந்து பார்த்தா அவங்களாம் மேலே தானே இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் கொடுக்குறாங்க, இங்கே பாரிசன் நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன்ட்டு. என்னென்னா சின்ன வயசில் அந்த உடஞ்ச டால் இருக்குல்ல, அதை கொடுக்க அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து சன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் போமைக்கும் இங்கே வா உனக்காக ஒரு பாட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி காட்டுறான். சன்னுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரில் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் சன் அப்படியே தூங்க இவங்க ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. எந்திரிக்கும் போது நீ யாருன்னு கேட்க சோலார் பார்க்குறான், நான் சோலார் தான், நீங்கள் என்ன எப்படி உத்து பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு. அப்போ இவங்க எல்லாரும் குதிக்கிறாங்க. என்னாச்சுடான்னு கேட்க போமிக் சொல்கிறான், சன்னை தூங்க வைக்கிறக்கான பாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிடும்ன்ட்டு. அதை கேட்கும்போது சோலாருக்கே ஹாப்பி. எல்லோரும் அப்படியே ஹக் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சோலார் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டில் இருக்க நிறையா பொருளை டொனேஷனுக்கு கொடுத்துட்டு அவன் ஒரு பெட்டி அளவுக்கு பொருள் மட்டும் தேவையானது மட்டும் இவன் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் அழிச்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குன்னு. என்னென்னா அவங்க ஸ்கூல் ஆனுவல் டேலண்ட் ஷோ இருக்குல்ல, அதுக்காக சொல்ல சோலார் சொல்கிறான், இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. அப்போ வேறு சோலாரோட அம்மா ஜியை கூப்பிட்டுட்ருக்காங்க, வா ஜி உனக்கு டான்ஸ் கற்றுக்கணும்னு சொன்னதானேன்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே சமாளிக்கிறதுக்காக அது கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வேறு அவங்க அம்மா இன்னைக்கு கண்டுபிடிக்கல, அவங்க ஏமாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு. அப்போ பிரின்சிபலுமே, இப்போ ஏன் நீ வேணாங்கிற, அந்த டான்ஸ் உண்மையாக கற்றுக்கிட்டு உன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெசன் பிளானாக ஆக்கிக்க வேண்டியதானேன்ட்டு. சரி ஐடியா நல்லா இருக்கேன்னு ஜி போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் போக அப்புறம் போமைக்குமே சோலாரும் போய் அங்கே டான்ஸில் கலந்துக்கிறாங்க. இதில் போமைக்கும் சோலார் வேறு தனியாக ஒரு க்யூட்டாக கப்பிள் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது சோலார் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான். அவன் போமைக்கிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ போமைக்குமே சிரிச்சுட்டு கேட்குறான், இப்போ நீ உறுதியாக தான் இதெல்லாம் பண்ணுறியான்ட்டு. அப்போ சோலார் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சன்கிட்ட தான் இப்போ நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருந்தானன்ட்டு. அதோட உனக்கு இப்போ இது வேணாமான்னு கேட்க போமைக்கும், ஆமாம்ல நம்ம வழியை கண்டுபிடிச்சிட்டலன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. ஹே மை பேல் படீஸ்.